ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் கடலைக்கறி புட்டுன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி நம்ம கடலைக்கறி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். கடலை ஊற வச்சுருக்குறோம். அதை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம். இப்போ காலையில் எடுத்து நம்ம ஒரு குக்கருக்குள்ளே போட்டு ஒரு 6 விசில் கொடுத்து வேவிச்சிக்கலாம். வறுத்தரிச்சு கடலை குழம்பு இது. ஃப்ரெண்ட்ஸ், கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் 1/4 கப்பு தேங்காய் அது போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வறுக்கணும். தேங்காயிலேருந்து ஈரப்பசு போனோடனே சின்னதாக ஒரு வெங்காயம், 5-10 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் போட்டுட்டு இதில் நல்லா வணக்கிக்கணும். இந்த தேங்காயில் ஈரப்பசை போனோன்னே இதெல்லாம் போட்டு இது நல்லா வணக்கிக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுங்கோ, அது ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் தேவையில்லை. நான் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால தான் பெரிய வெங்காயம் போட்டுருக்குறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் அது நல்லா போட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வணக்கி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. அப்போது கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு அதுவும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியாக இருக்கும் இந்த கறி. நீங்கள் புட்டு கூட எப்பான செய்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்து வந்தாச்சு. தேங்காய் நல்லா முறிஞ்சி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூடி முறியணும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது குக்கிங் ஆயில் ஊற்றினாலும் சரி. கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அவ்வளோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் இதில் போட்டுக்கலாம். வறுக்கறதுக்கு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம என்ன பண்ணோம், ஆற வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். இதில் இந்த மசாலாலாம் போட்டிருக்கறனால, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கறனால சூப்பர் ஸ்மெல் இது. நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடலை திறந்துட்டு நம்ம குக்கர்லேருந்து கடலை திறந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இப்படி பண்ண உடஞ்சிருச்சு, நல்லா வெந்திருக்கு கடலை. ஸோ இப்போ இனி நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலையில் கொஞ்சம் தண்ணி ஆல்ரெடி இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் தானே, திக்காக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நல்லா இலக்கி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கிட்டால் நம்மளோட கடலைக்கறி ஆயிடுச்சு. கொதித்து நல்லா மேலே அப்படி எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொதிக்க வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. கொதிக்கிச்ச வரைக்கும் ஆல்ரெடி கடலை வெந்திருக்கு. சிம்மில் வச்சுட்டு
கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது தாளிக்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ ஆயில் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கடலை குழம்பு ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுடு சுடாக புட்டும் கடலைக்கறியும் ரெடியாக இருக்குது. புட்டு செய்கிறது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. புட்டும் கடலைக்கறியும் ரொம்ப 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 நல்ல காம்பினேஷனு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். ரமீஸ் கிச்சன் இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அதர்வுடன் சந்தி.